பிரச்சனையிலே தானே தலையிட்டு இருக்கீங்க. காலை காயை எல்லாம் துண்டு துண்டாக்கிடுவேன். 2 அடி கூட சேர்த்து போட அவளுக்கு. இவன் எல்லாம் ஒரு காலமும் திருந்த மாட்டா. சின்ன பொண்ணே தூக்கி போட்டுறாத சின்ன பொண்ணே. அடி பாதகத்தை தூக்கி போட்டுடியே, எலும்பெல்லாம் உடஞ்சே. 4 முடி ஆடி சீர கிடைக்காத வர போராட்டத்தை விட மாட்டேன்னு சொன்னது நீங்க தானே. அது மேனகா எனக்கு உடன்பிறவா சகோதரி. அவளுக்கு வாழ்க்கை நல்லா இருக்குன்னு தான் நான் சொல்லிவிட்டேன். ஆமா ஆமா, அவளுக்கு வாழ்க்கை நல்லா இருக்குன்னு நினைக்கிற ஒரு ஆள் நீங்க தான். அவ எப்ப கெட்டு குட்டி செவர ஆகணும்னு நினைக்கிற ஒரு ஆள் நீங்க தான். அவ என்னன்னா ஆடி சீர தாரது வர நான் வீடை விட்டு போக மாட்டேன்னு வாசல் வந்து உட்கார்ந்துட்டா. எல்லாத்துக்கும் காரணம் இந்த 4 முடி தான். இந்த 4 முடி இருக்கனால தானே இந்த 4 முடிய பிச்சு உதறி போட்டியேன். யார்டி 4 முடி? எல்லா குடும்பத்திலும் போய் இப்படி குடும்பத்தை கொலைச்சிட்டு இருக்க. உன சூடு சொர்ணே இல்லையா? எல்லாரும் எவ்வளவு திட்டுறாங்க, அடிக்கிறாங்க. சோத்துல உப்பு போட்டு தானே தின்னியா? ஆமாக்கா, நீங்க சோத்துல உப்பு போட்டு தின்ன மாட்டீங்களா? நான் உப்பு போட்டு தான் தின்னுவேன். என்னக்கா, நீங்க சோத்துல உப்பு போட்டு தின்ன மாட்டீங்களா? நான் காபிக்கு சீனி போட்டு தான் குடிப்பேன். நீங்க உப்பு போட்டா குடிப்பீங்க? சரிதா, நாளைக்கு நீ என் காஃபில உப்பு போட்டு குடி. அப்படியாது சூடு சொர்ணம் வருதான்னு பாப்போம். ஏக்கா, எம்மல நீங்க இவ்வளவு அக்கறையா இருக்கீங்களே, அந்த உப்பு போட்ட காஃபியை நீங்களே வச்சு கொடுங்க அக்கா. நளினி அக்கா வீட்டுல பசுவுக்கு நிறைய கள்ளி வச்சிருக்காங்களா, அதுல நிறைய உப்பம் போட்டிருக்காங்களா, போய் குடிங்க. திமிரு பிடிச்சா கொழுப்பு அடங்குதா பாத்தியா? ஏக்கா, இன்னைக்கு இந்த 4 முடிக்கு நான் ஒரு வழி பண்ணாம விட மாட்டேன். சின்ன பொண்ணு, 4 முடி என்ன பண்ணியா? அடி பாவி சின்ன பொண்ணு, உனக்கு நான் என்ன பாவம் பண்ணேன்? இப்படி மரத்துல துணியை காய போட போல என்ன தொங்க விட்டுருக்கிறியே? அடி பாவி, நீ பண்ணது உனக்கே தப்பா தெரியலையா? என்ன பாவம் பண்ணேனா கேட்க? நீ பண்ணது எல்லாமே பாவம் தான். ஐயோ, 2 பேரும் சேர்ந்து ஒண்ணு கூடிட்டாங்களே. சின்ன பொண்ணு, இந்த இடத்துக்கு யாரும் அவ்வளவு வர மாட்டாங்க. நீ செய்ததான் சரி, அப்படியே தொங்கிட்டு இருக்கட்டு. பின்ன என்னக்கா, நானும் போனா போட்டுன்னு பார்த்தா இவளுக்கு திமிர அடங்க மாட்டேங்குது. ஏக்கா, எங்க வீட்டு பிரச்சனையே திரும்ப திரும்ப